கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பூமியிலே நமக்கு உற்ற துணையாக மனிதர்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பது உண்டு. நம்முடைய ஆபத்திலே நமக்கு தோள் கொடுக்க, நாம் கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு கொடுக்க மனிதர்களை தேடுகிறோம். ஆம், ஏசாயா 58:9 சொல்லுகிறது, நீ கூப்பிடுவாய், கர்த்தராகி நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதர்களை காட்டிலும் வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய தனிமையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர், நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தன்னையே தியாகமாக பட்டு கொடுத்தவர் இன்று உயிரோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வர் என்று வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆதரவற்ற திக்கற்ற நிலைமையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர்தாமே மறு உத்தரவு அருளி செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த நல்ல தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.